வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து அட்சய திருதியை 2024 வர 10ஆம் தேதி அன்னைக்கு வருது. அன்னைக்கு வந்துட்டு என்னெல்லாம் வாங்கலாம்? எந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்றதுனால நமக்கு வந்து தங்கம் அதிகமா சேரும்? அதே சமயம் வந்து தங்கம் வாங்குறதுக்கான நல்ல நேரம் என்ன? எந்த டைம்ல வாங்கலாம்? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வாங்கின தங்கத்த அப்படியே பயன்படுத்தலாமா? இல்ல என்ன பண்ணணும்? அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் வந்து சொல்லப் போறேன். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யாரெல்லாம் வந்து தங்கம் வாங்கினீங்க, வாங்க போறீங்க அப்படின்றதையுமே வந்து கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல வந்து நம்ப ரொம்ப ஆசையா அட்சய திருதியை அன்னைக்கு வாங்கிட்டு வரக்கூடிய தங்கத்த வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்? அப்படி வந்து பயன்படுத்துறது மூலமா நம்ம வந்து அந்த சொர்ண தோஷம், அதாவது தங்கத்துக்கான தோஷத்த வந்து தவிர்க்கலாம். அதே சமயம் நமக்கு வந்து தங்கம் நெறைய சேர்றதுக்கான வழியும் நமக்கு கிடைக்கும். அதனால கண்டிப்பா வந்து அந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்க வந்து அந்த தங்கத்த யூஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து தங்கம் வாங்குறத தவிர வேற என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா வந்துட்டு தங்கத்தோடைய விலை நாளுக்கு நாள் பயங்கரமா ஏறிட்டு இருக்கு அப்படின்றப்போ, எல்லாராலையும் வந்து நெனச்ச உடனே வந்து தங்கம் வாங்க முடியாது அப்படின்றதுனால, தங்கத்துக்கு மாற்றா, தங்கத்துக்கு அடுத்தபடியா நம்ம என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களால வந்து தங்கம் வாங்க முடியல அப்படின்றத வந்து ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா தங்கத்துக்கு நிகரா சொல்லக்கூடிய ஒரு பொருள் வாங்கலாம். அதோடவே வந்து இன்னும் சில பொருட்கள்லாம் இருக்கு. அந்த மாரி விஷயங்கள் வந்து வாங்குறது மூலமா நமக்கு வந்து அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. நான் வந்து உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி அந்த அட்சய திருதிய அப்ப எல்லாரும் தங்கம் வாங்குவாங்க. ஆனா நான் வந்து ஒரு பொருள் மட்டும் ரொம்ப ஆசையா போயிட்டு வாங்கிட்டு வருவேன். ஏன்னா என்னால அதுதான் முடியும் அப்படின்றதுனால. அது மாரி செய்றது மூலமா நமக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து நமக்கு பெருகும் அப்படின்றது வந்து உண்மையாவே நான் வந்து அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிட்டேன். அத தான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து தங்கத்த தவிர அன்னைக்கு வந்து மஞ்சள் வந்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தங்கம் அப்படின்றது இப்ப குருவ தான் வந்து தங்கத்துக்கு நிகரா சொல்லுவாங்க. குரு வந்து தனக்காரகன், அதுக்கடுத்து வந்து சொர்ணக்காரகன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தங்க நிறத்துல இருக்கக்கூடியவர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதனால வந்து மஞ்சள் வாங்குறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம மஞ்சள் அப்படின்றப்போ வந்து விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. அந்த இப்படி நம்ம விரல் மாரி நீட்டா இருக்கும். அந்த மாதிரி மஞ்சள் வாங்கலாம். அது வந்து உங்களுக்கு சப்போஸ் கிடைக்கல அப்படின்றப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் வாங்குறது, இல்ல வந்துட்டு இந்த உருண்டை மஞ்சள் வாங்குறது, இது மாரி மஞ்சள்ல ஏதோ ஒண்ணு வாங்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது தவிர மஞ்சள், குங்குமம், கல் உப்பு வந்து வாங்கலாம். கல் உப்பு வாங்கிட்டு பூஜை ரூம்ல வச்சுட்டு நம்ம வந்து பயன்படுத்தலாம். வெள்ளி என்னால வாங்க முடியும். வெள்ளி காயின் வந்து என்னால வாங்க முடியும்னு நெனைக்கிறவங்க அது வாங்கலாம். அத விட நம்ம வந்து நல்ல வாசமான பூ மல்லிகை, ஜாதி மல்லி, அதுக்கடுத்து வந்து முல்லைப்பூ இந்த மாரி ஏதாவது ஒரு வாசமான பூ வந்து வாங்கிட்டு மகாலட்சுமி படத்துக்கு போட்டுட்டு திரும்ப நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாரி இந்த பொருட்கள் வாங்குறது மூலமாவும் நமக்கு வந்து அஷ்ட ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நான் வந்து இது வந்து அனுபவபூர்வமாவே உணர்ந்திருக்கேன். நான் வந்து ஏற்கனவே சொன்னது மாரி கஷ்டப்படுறப்ப இந்த மாரி பொருட்கள் நான் வந்து கண்டிப்பா வாங்கிடுவேன். அன்னைக்கு வந்து நல்ல நேரம் பார்த்து வாங்கிடுவேன். இதுவுமே வந்து ஒரு சில டைம்ல வாங்கணும். அதாவது ஓரை டைம்னு சொல்லுவோம் இல்லையா? ஹோரை பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. அதையுமே உங்களுக்கு வந்து வீடியோல சொல்லியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க. அதுக்கடுத்து வந்து தங்கம் வாங்குறதுக்கு சிறந்த நேரம் வந்து அன்னைக்கு வந்து எந்த டைம் அப்படின்றதையுமே சொல்லிடுறேன். காலையில வந்து 9:30 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். அதுக்கடுத்து அந்த டைம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, மதியம் 12:30 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. இது தவிர எனக்கு வந்து காலை டைம்ல எல்லாம் முடியாது. ஈவினிங் டைம்ல சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஈவினிங் வந்து 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். அதுக்கடுத்து 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். இந்த டைம்ல வந்து நம்ம தங்கத்த வந்து நம்ம கையில வாங்குறது மாரி பார்த்துக்கணும். அதாவது போயிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறது, இல்ல வந்துட்டு ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்க நகைய வந்து நம்ம கையில வாங்குவோம் இல்லையா? அது வந்து இந்த டைம்க்குள்ள பண்ணிக்கிறது மாரி பாருங்க. அது மூலமா நமக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து வந்து திருதியை வந்து எந்த டைம்ல ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6:32க்கு வந்து இந்த திருதியை அப்படின்ற டைம் வந்து ஆரம்பிக்குது. அந்த 6:32க்கு மேல நம்ம வந்து எப்ப வேணா நல்ல நேரம் பார்த்து, இல்ல நல்ல ஹோரை பார்த்து வாங்கிக்கலாம். நகைக்கடையெல்லாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க, மோஸ்ட்லி ஒரு 5 மணிலேருந்தே திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க திருச்சியில நான் கேட்ட வரைக்கும், காலையில 5 மணிலேருந்தே நகைக்கடை வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிரக ஓரை நேரம்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, காலையில 6 to 7 வந்து சுக்கிரஹோரை வருது.
சுக்கிரஹோரை அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லது தங்கம் வாங்குறதுக்கு. தங்கம், வெள்ளி இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து சுக்கிரஹோரை வந்து ரொம்ப நல்லது. அந்த டைமை விட்டோம் அப்படின்னாக்கா காலையில் 10 to 11 வந்து குரு ஹோரை வருது. குரு வந்து அந்த சொர்ணக்காரகன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த குரு ஹோரை டைமில் வந்து நம்ம வந்து தங்கம் வாங்குறது ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த 10 மணிக்கு மேலே, அதாவது 10:30 மணிக்கு வந்து ராகு காலம் ஆரம்பிக்குது. ஆனால் இந்த குரு ஹோரை டைமில் வந்து ராகு காலமும் ஆரம்பிக்குது 10:30 மணிக்கு. அதனால அந்த 10:30 மணிக்கு முன்னாடி அந்த 10 to 10:30க்குள்ளே வாங்கிட்டோம் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஒருவேளை ராகு காலம்லாம் பார்க்க மாட்டீங்க அப்படின்னாக்கா அந்த 10 to 11 வாங்கலாம். திரும்ப மதியம் வந்து 1 to 2 வந்து சுக்கிரஹோரை வருது. இந்த ஹோரை அடிப்படையில் வாங்கணும் அப்படின்னாக்கா இந்த டைம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே வந்து அட்சய திருதியை அன்னைக்கு ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக நமக்கு வந்து அதிர்ஷ்டம் பெருகும், நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு வந்து தானம் பண்ணுறது அதை விட ரொம்ப 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 நல்லது. பொதுவாக வந்து என்னென்ன தானம் அன்னைக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்னதானம் பண்ணலாம். யாராவது ஒருத்தருக்காவது நம்மளால் முடிஞ்சது ஒரு தயிர் சாதமோ இல்லை வந்துட்டு ஒரு பொங்கல், புளியோதரை இது மாதிரி நம்மளால் என்ன முடியுதோ அது வந்து ஒருத்தருக்கோ 2 பேத்துக்கோ 3 பேத்துக்கோ இது மாதிரி நம்ம வந்து அன்னதானம் கொடுக்கறது நல்லது. இல்லை அப்படின்னாக்கா இப்போ வெயில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த டைமில் வந்து செருப்பு இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம், கொடை இல்லாதவங்களுக்கு கொடை வாங்கி கொடுக்கலாம். அதுவும் வந்து இந்த செருப்பு கொடையெல்லாம் வந்து நம்ம தானமாக கொடுக்கறது மூலமாக நமக்கு வந்து அந்த சனி பகவானுடைய அந்த தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால செருப்பு, கொடை, அதுக்கடுத்து வந்து போர்வை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கலாம். ஆடை தானம் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய தானங்கள் வந்து நமக்கு இன்னும் வந்து அதிர்ஷ்டத்தை பெருக்கும், நமக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. நான் வந்து பொதுவாக இன்னைக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று, இப்போ நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது ஒன்று வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது மாதிரி பார்ப்பேன். ஏன்னா நம்ம வந்து வாங்கிக்கிட்டே இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் கொடுக்கறது மூலமாகவும் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்றப்போ அதையுமே செய்யணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணுறதுனால நம்ம எந்த விதத்துலையும் வந்து குறைஞ்சு போயிட மாட்டோம், நல்லாவே இருப்போம் அப்படின்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. அதனால் நீங்களுமே வந்து ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒன்று தானமாகவும் கொடுங்க, ரொம்பவே நல்லது. அதுக்கு அடுத்தது வந்து அட்சய திருதியை அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக எல்லாரும் புது நகை வந்து வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வர்ற நகையை வந்து அப்படியே பயன்படுத்தினோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக தோஷம் ஏற்படும். இதை வந்து என்ன பண்ணுறது, எதனால் தோஷம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்து நல்லா தெளிவான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நம்ம வந்து தங்கம் வந்து ஃபஸ்ட்டு எப்படி நம்ம கைக்கு கிடைக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் மூலமாக தங்கம் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த ஃபஸ்ட்டு டைமாக சுரங்கத்துலேருந்து வெட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு அடுத்து வந்து அடுத்தடுத்து அது நிறைய பேர்த்து கைகளுக்கு போயிட்டு வரும். முக்கியமாக வந்து இந்த விபத்து ஏற்படுறவங்க நகையெல்லாம் கூட இதில் வந்து உருக்கி புதிய நகைகள் வந்து செய்யப்படுது அப்படின்றத வந்து நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதை இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நமக்கு வந்து புதிய நகை அப்படின்றது வந்து கிடைக்கும். அதை வந்து அப்படியே நம்ம பயன்படுத்துறது மூலமாக நமக்கு வந்து தோஷம் ஏற்படுறதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். செய்முறையோடு உங்களுக்கு இருக்கும். அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு வர்ற தங்கத்தை வந்து நமக்கு அதிர்ஷ்டமாக மாற்றணுமே தவிர நமக்கு தோஷமாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் நான் வந்து முன்கூட்டியே இந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து உடனேயுமே அதை பயன்படுத்தாமல் அந்த தோஷத்தை வந்து எப்படி வந்து தவிர்த்துட்டு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே வந்து இந்த அட்சய திருதியிலேருந்து நிறைய தங்கம், வைரம் இந்த மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.